தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து போலீஸ் சைடில் இருந்தே வந்திருக்கு. அதில் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, பெயர் உட்பட. இப்போ இந்த காப்பியை வந்து போலீஸ் வந்து அவங்களே எடுத்துட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி யார் ஒருத்தரோட ஃபோனில் இருந்தால் அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனா சாத்தியமா ஒருத்தரோட போன்ல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வந்து சாத்தியமா? அதுக்கு டெக்னாலஜில வழி இருக்கா? இப்போ ஒரு சினிமா இருக்கு, அதை நீங்க இல்லீகலா டவுன்லோட் பண்றீங்க, உங்க போன்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அட் எனி மொமெண்ட் உங்க மேல கேஸ் போட்டு உங்களை போலீஸ் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா இதை வந்து சட்டம் இருக்கு, ஆனால் இதை வந்து எந்த போலீஸும் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு அதுக்கு ஏன் காரணம்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு படத்தை இல்லீகல் டவுன்லோட் பண்ணிங்க, டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்குன்னா உங்கள் மேலே கேஸ் போடலாம். அதற்கான சட்டம் இருக்குது. சைபர் சட்டம் இல்லை, பேசிக்காகவே இல்லீகலான ஒரு விஷயம், ஒரு டிவிடியோ வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லா தான் இங்கே வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஃபோன்லேயும் அவங்க போய் தேட மாட்டாங்க. அவங்க சொல்ல வந்துடுற அவேர்னஸ் என்னென்னா, அது மேபி அது ஏன் வெளியே வந்தது, அப்படி அங்கே என்ன போலீஸ் ப்ரொசீஜர் மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. யாராவது ஒரு நபர் இந்த பெண்ணை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தில் அந்த அந்த பதிவை வெளியிட்டாலோ, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலோ, ஃபேஸ்புக்கில் போட்டாலுமே கேஸ் போட முடியும். அப்போ அதுக்கு ஆதாரமாக அவங்க இந்த ஃபைலை ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இது இப்போ ஒருத்தர் போடுறாரு, இந்த பொண்ணு தான் தெரியுமா அப்படின்ட்டு. எப்படிரா சொல்கிறேன் அப்படின்னா, இது பாரு, இதான் எஃப்ஐஆர் காப்பி, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னு பண்ணால் உங்கள் மேலே கேஸ் போட முடியும். அதைத்தான் போலீஸ் மீன் பண்ணுறாங்க. அவங்க ஆனால் டவுன்லோட்லாம் பண்ண முடியுமானா சான்சஸ் இருக்குது. சர்வரில் இருந்து தானே, போலீஸ் வெப்சைட் சர்வர்லேருந்து தானே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணாங்க, அந்த ஐபி அட்ரஸஸ்லாம் போலீஸால் எடுக்க முடியும். அதாவது சாத்தியம் இருக்குது. ஆனால் அவங்க சொல்ல வர்றது வந்துட்டு இட்ஸ் ஏ அவேர்னஸ். நீங்கள் ஏதாவது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாவது அவமானம் செய்யக்கூடிய மாதிரி ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மேலே கட்டாயம் நடவடிக்கை பாயும் அப்படின்ட்டு. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா விஷயம் என்னென்னா, இல்லீகலாக நம்ம படம் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட போலீஸ்க்கு நம்ம மேலே கேஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அடிப்படை சைபர் எஜுகேஷனே பல பேர்கிட்ட கிடையாது. நிறைய பேர் சொல்லும் போதுட்டு படம் தானே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ கேஸும் ஆகிறது கிடையாது. பட் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம்.